Hi guys, this is Varsha here. So இன்னைக்கு நம்ம என்ன current affairs பார்க்க போறோம்னா about G7. So G7 is nothing but ஒரு group of 7 countries. அது சேர்ந்து இந்த global issuesலாம் இருக்கும்ல. So global issuesனா என்னெல்லாம் வரலாம்? Trade, commerce, security, economy இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி ஸோ அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம் அதை பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த G7. ஸோ இந்த G7ல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ஜப்பான், USA, இட்டாலி, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ். நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் G7 கண்ட்ரீஸ். ஸோ இந்த G7 வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1975. ஸோ இட் ஹேஸ் நோ ஹெட் குவார்ட்டர்ஸ், அதுக்குன்னு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. எப்பவுமே வந்து G7லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கொஷின் பார்க்கலாம்னா, ஸோ G7 மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ஆன் கல்ச்சர் ஹெல்ட் இன், ஸோ தி ஆன்சர் இஸ் நேபிள்ஸ், இட்டாலி. உங்களுக்கு G7 கண்ட்ரீஸ் பற்றி ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.